இப்போது பிரதமர் நரேந்திர மோடியின் இல்லம் அருகே உள்ள லோக் கல்யாண் மார்க் சாலையில் காங்கிரஸ் கட்சியின் எம்பிக்கள் மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி தலைமையில் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அவர்களோடு காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார்கள். கரப்பான் பூச்சி கட்சிக்கு காக்ரோச் ஜனதா பார்ட்டி கட்சியின் மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும் என்று கோரி 2வது நாளாக நடைபெற்று வரக்கூடிய அந்த போராட்டத்தின் அடுத்த கட்டமாக இன்று நாடாளுமன்ற கூட்டத்தில் பங்கேற்ற பின்னர் மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் மற்றும் காங்கிரஸ் எம்பிக்கள் அந்த லோக் கல்யாண் மார்க் என்று அழைக்கக்கூடிய அந்த சாலையில் பிரதமர் நரேந்திர மோடியின் இல்லம் அமைந்துள்ள சாலைக்கு பேரணியாக செல்ல முயன்ற போது பாதி வழியில் தடுத்து நிறுத்தப்பட்டு அந்த எம்பிக்கள் இப்போது சாலையில் அமர்ந்து போராட்டம் நடத்தி வருகிறார்கள். அவர்களோடு ராகுல் காந்தி மற்றும் பிரியங்கா காந்தி, மல்லிகார்ஜுன கார்கே உள்ளிட்ட அந்த காங்கிரஸ் கட்சியின் முக்கிய தலைவர்கள் அனைவரும் அந்த பகுதியில் குழுமி இருந்து மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும், கரப்பான் பூச்சி கட்சியினரை கைது செய்யப்பட்ட காக்ரோச் ஜனதா பார்ட்டி கட்சியினரை விடுவிக்க வேண்டும் என்று முழக்கங்களை எழுப்பி வருகிறார்கள். இப்போது ராகுல் காந்தியிடம் அந்த போராட்ட களத்தில் இருந்து கலைந்து செல்லுமாறு காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார்கள். ஆனால் அந்த பேச்சுவார்த்தையை ஏற்றுக்கொள்ளாமல் போராட்டத்தில் நான் பங்கேற்பேன், பிரதமரின் இல்லம் நோக்கி இந்த பேரணி நடைபெறும், தடையை மீறி நடைபெறக்கூடிய இந்த பேரணியை தடுத்தால் எங்களை கைது செய்யுங்கள் என்று காங்கிரஸ் கட்சியின் எம்பிக்கள் மற்றும் ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி, மல்லிகார்ஜுன கார்கே உள்ளிட்ட காங்கிரஸ் கட்சியின் முக்கிய தலைவர்கள் பிரதமர் நரேந்திர மோடியின் இல்லம் செல்லும் சாலையின் அருகே இந்த போராட்டத்தில் திடீர் தர்ணா மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டிருப்பதால் டெல்லி முழுவதும் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. ஏற்கனவே காக்ரோச் ஜனதா பார்ட்டி கட்சியினர் தொடர்ந்து 2வது நாளாக இன்றும் போராட்டத்தை நடத்தி வருகிறார்கள். அந்த போராட்டத்தில் நீண்ட 20 நாட்களுக்கு மேல் உண்ணாவிரதம் இருந்த சோனம் வாங்சுக் என்று அரசு மருத்துவமனையிலிருந்து தனியார் மருத்துவமனைக்கு நீதிமன்ற உத்தரவின்படி அவருக்கு சிகிச்சை அளிக்க மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த சிகிச்சை நடைபெற்று வரக்கூடிய சூழ்நிலையில் ஒருபுறம் சோனம் வாங்சுக் மருத்துவமனையில் மாற்றம், மறுபுறம் காக்ரோச் ஜனதா பார்ட்டியின் போராட்டம், மற்றொரு புறம் காங்கிரஸ் எம்பிக்கள் லோக் கல்யாண் மார்க் சாலையில் மறியல் என டெல்லி முழுவதும் பரபரப்பான பதற்றமான சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. இப்போது ராகுல் காந்தி கைதாக போகிறாரா, பிரியங்கா காந்தி கைதாக போகிறாரா, மல்லிகார்ஜுன கார்கே, கே.சி. வேணுகோபால் உள்ளிட்ட காங்கிரஸ் கட்சியின் முக்கிய தலைவர்கள் இன்னும் சில நிமிடங்களில் கைதாக கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அவர்களிடம் பல முறை அந்த இடத்தில் இருந்து கலைந்து செல்லுமாறு காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார்கள். ஆனால் அதற்கு உடன்படவில்லை. முதல் கட்டமாக ஒரு 20 எம்பிக்களை இப்போது கைது செய்து அழைத்து சென்றிருக்கிறார்கள். மேலும் அங்கு 100 காங்கிரஸ் எம்பிக்கள் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் 100க்கும் மேற்பட்ட எம்பிக்கள் அந்த பகுதியில் இருப்பதால் இப்போது அவர்கள் அனைவரையும் கைது செய்து அப்புறப்படுத்துவதா அல்லது கலைந்து செல்லுமாறு அவர்களை வேண்டுகோள் விடுத்து அவர்களை அப்புறப்படுத்துவதா என காவல்துறையினர் ஒரு குழப்பமான சூழ்நிலையில் இருப்பதை தான் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பிரதமர் நரேந்திர மோடியின் இல்லம் அருகே காங்கிரஸ் கட்சியின் மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி தலைமையில் எம்பிக்கள் இப்போது முழக்கமிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இதனால் அந்த டெல்லியில் கரப்பான் பூச்சி கட்சிக்கான ஆதரவை நாங்கள் அளிக்கிறோம் என்றும் அவர்களுடைய கோரிக்கைகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றும், நீட் தேர்வால் நாடு முழுவதும் மாணவர்கள், இளைஞர்கள் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்றும், இந்திய கல்வி முறையில் ஒரு புதிய மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என வலியுறுத்தி 20 நாட்களாக அங்கு சோனம் வாங்சுக் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு அதன் உச்சகட்டமாக நேற்று நாடாளுமன்ற கூட்டத்தொடர் தொடங்கும் நாளில் அங்கு ஆயிரக்கணக்கானோர் நாடாளுமன்றத்தை நோக்கி பேரணியாக செல்ல முயன்று அங்கு கைதாகி அதனால் கண்ணீர் புகை கொண்டு வச்சு தடியடி பிரயோகம், பேரணி, மறியல் என அங்கு மிகப்பெரிய பிரளயமே டெல்லியில் ஏற்பட்டதால் அந்த போராட்டத்தின் தொடர்ச்சியாக பல மாநிலங்களிலும் அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்து போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. சென்னையிலும் தலைமைச் செயலகத்திற்கு எதிரே பாடகர் அறிவு, நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு, நீட் தேர்வால் ஏற்படக்கூடிய பாதிப்பு குறித்து முழக்கங்களை எழுப்பி போராட்டம் நடத்தினார்கள். இதுபோல தன்னெழுச்சியாக நாடு முழுவதும் காக்ரோச் ஜனதா பார்ட்டியின் போராட்டத்தின் வீழ்ச்சி பரவி இருக்கிறது. அதன் உச்சகட்டமாக மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி தலைமையிலான மறியல், தர்ணா, பேரணி போராட்டம் இப்போது பிரதமர் நரேந்திர மோடியின் இல்லம் அருகே லோக் கல்யாண் மார்க் சாலையில் இப்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அவர்களை அப்புறப்படுத்தி கலைந்து செல்ல வைக்கும் முயற்சியில் இப்போது காவல்துறையினர் ஈடுபட்டிருக்கிறார்கள். ஏனென்றால் போராட்டத்தில் ஈடுபட்டிருப்பது சாதாரண பொதுமக்கள் அல்ல, அனைவரும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பிக்கள்.
காங்கிரஸ் கட்சிக்கு 99 எம்பிக்கள் மக்களவையில் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இப்போது அத்தனை எம்பிக்களும் ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி மற்றும் மல்லிகார்ஜுன கார்கே, கே.சி. வேணுகோபால் உள்ளிட்ட அந்த கட்சியின் முக்கிய தலைவர்களின் தலைமையில் இங்கு போராட்டத்திற்கு காக்ரோச் ஜனதா பார்ட்டிக்கு ஆதரவாக திரண்டிருக்கிறார்கள். திரண்டுள்ள அந்த எம்பிக்களின் ஒரு பகுதியினரை கைது செய்து காவல்துறையினர் அப்புறப்படுத்தி விட்டார்கள். மற்றொரு தரப்பினர் அனைவரும் ராகுல் காந்தியின் அருகே குழுமி இருப்பதால் அவர்களை குண்டுக்கட்டாக கைது செய்து வெளியேற்ற முடியுமா? அனைவரும் தரையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். தரையில் அமர்ந்துள்ள 100 எம்பிக்களுக்கு மத்தியில் ராகுல் காந்தி இருக்கிறார். அவர்களை இப்போது கைது செய்து அழைத்து அப்புறப்படுத்துவதற்கான முயற்சியில் காவல்துறையினர் ஈடுபட்டிருக்கிறார்கள். ராகுல் காந்தியின் தர்ணா போராட்டத்தில் எதிர்கட்சி எம்பிக்களும், காங்கிரஸ் எம்பிக்களோடு எதிர்கட்சி எம்பிக்களும் அங்கு இணைந்து பிரதமர் நரேந்திர மோடியின் இல்லத்தை நோக்கி அந்த பேரணி செல்வதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். ஆனால் பிரதமரின் இல்லம் பாதுகாப்பு முக்கியத்துவம் வாய்ந்த அந்த லோக் கல்யாண் மார்க் சாலையில் காவல்துறையினர் தடுப்பரங்கள் வைக்கப்பட்டு போராட்டத்தை அவர்கள் பேரணியாக செல்வதை தடுத்து நிறுத்தி அமர வைத்திருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் அந்த பகுதி முழுவதுமே இப்போது ஒரு பரபரப்பு மற்றும் பதற்றமான சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி இந்த நேரத்திலும் கைது செய்யப்படக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கலைந்து செல்லுங்கள் அல்லது கைது செய்யப்படுவீர்கள் என்ற எச்சரிக்கையை காவல்துறையினர் காங்கிரஸ் எம்பிக்களுக்கு இப்போது விடுத்திருக்கிறார்கள். இறுதிக்கட்ட எச்சரிக்கை விடுக்கப்பட்டு விட்டது. அதனால் இன்னும் சில நிமிடங்களில் காங்கிரஸ் கட்சியின் எம்பிக்களோடு கைது செய்யப்பட்டு ராகுல் காந்தி மற்றும் பிரியங்கா காந்தி, மல்லிகார்ஜுன கார்கே உள்ளிட்டோரும் கைதாக கூறுவதற்கான சூழ்நிலை இப்போது இருக்கிறது. ஆனால் என்ன நடக்கப் போகிறது என்பது தெரியாமல் அங்கு ஒரு பரபரப்பான சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. ஒட்டுமொத்த இந்தியாவின் கவனமும் இப்பொழுது காக்ரோச் ஜனதா பார்ட்டியின் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து காங்கிரஸ் கட்சியினர் நடத்தும் எம்பிக்கள் நடத்தக்கூடிய இந்த போராட்டமும் நாடு தழுவிய கவனத்தை இப்போது ஈர்த்திருக்கிறது. இந்த போராட்டம் இளைஞர்களின் தன்னெழுச்சியால் ஏற்பட்ட இந்த போராட்டம் இப்பொழுது அரசியல் கட்சிகளின் ஆதரவோடு அடுத்த கட்ட நகர்வுக்கு அது சென்று இருக்கிறது. இப்போது ஒட்டுமொத்த எதிர்க்கட்சி எம்பிக்களும் பிரதமர் நரேந்திர மோடியின் இல்லத்தை நோக்கி பேரணியாக சென்று மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதானின் பதவியை ராஜினாமா செய்ய வைக்க கோரி வலியுறுத்துவதற்கு அனுமதி கோரி பேச்சுவார்த்தை, போராட்டம், தர்ணாவில், சாலை மறியலில் இப்போது அவர்கள் ஈடுபட்டு இருக்கிறார்கள். அந்த சாலையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய நிலையில் அவர்களை குண்டுக்கட்டாக கைது செய்வதற்கான காவல்துறையினர் போதிய எண்ணிக்கையில் இப்போது குவிக்கப்பட்டு வருகிறார்கள். இந்த தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்ட அனைவரும் இன்னும் சில நிமிடங்களில் கைது செய்யப்பட்டு கூண்டோடு அந்த பகுதியில் உள்ள அத்தனை எம்பிக்களும் கைது செய்யப்படுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. அத்தனை எம்பிக்களும் கைது செய்யப்பட்டால் அடுத்த கட்ட போராட்டம் நாடு முழுவதும் வெடிக்கக்கூடிய சூழ்நிலை இப்போது ஏற்பட்டிருக்கிறது. இந்த காங்கிரஸ் எம்பிக்களின் கைது மற்றும் சோனம் வாங்சுக்கின் உடல்நிலை பாதிப்பு, இதே போல அபிஜித் தீப்கேவின் போராட்டம், ஒட்டுமொத்தமாக இப்போது நீட் தேர்வுக்கு எதிரான இந்த போராட்டம் நாடு தழுவிய கவனத்தை ஈர்த்திருக்கிறது. இப்போது எம்பிக்களின் போராட்டத்தால் அடுத்தடுத்து இந்த பதட்டமும் பரபரப்பும் இப்போது இந்த பிரதமர் நரேந்திர மோடியின் இல்லத்தின் அருகே ஏற்பட்டிருக்கிறது. காவல்துறையினர் இன்னும் சில நிமிடங்களில் ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி உள்ளிட்ட காங்கிரஸ் கட்சியின் எம்பிக்கள் மற்றும் உள்ளிட்டோரை கைது செய்வதற்கான சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. இப்போ பலமுறை எச்சரிக்கையும் காவல்துறையினர் தொடர்ந்து விடுத்து வருகிறார்கள். இருந்த போதிலும் கலைந்து செல்ல மறுப்பு தெரிவித்து விட்டார் ராகுல் காந்தி என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த சூழ்நிலையில் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வலியுறுத்தி டெல்லியில் நடைபெற்று வரக்கூடிய இந்த போராட்டத்தில் இன்னும் சிறிது நேரத்தில் ராகுல் காந்தி உள்ளிட்ட அந்த கட்சியின் முக்கிய தலைவர்கள் கைது செய்யப்படக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ராதிகா,
सैंडलिंग हो रही है, छात्रों को मार रहे हैं, हमारे साथ धक्का मुक्की हो रही है, क्या कहें उसके अलावा? बट सर यहाँ क्यों आना पड़ रहा है आपको? और कहीं सुनाएंगी बात? पार्लियामेंट में भी सुनने को तैयार नहीं है, वहाँ कहाँ सुन रहे हैं? He asked for leader of opposition went to the speaker's house, residence, office. He asked for a debate on this subject. We were not allowed. Prime Minister is not in the house. Home Minister is not coming to the house, Parliament. Where we will. கிரியாஸின் அதிரடி ஆடி சேல் 70% வரை தள்ளுபடி. கிரியாஸ், இது நம்ம ஃபேமிலி.